VIT சென்னை மற்றும் அகில பாரதிய பூர்வ சைனிக் சேவா பரிஷத் இணைந்து நடத்திய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி விழா செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் அமைந்துள்ள சென்னை VIT பல்கலைக்கழகத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி விழாவில் VITயின் துணைத் தலைவர் GV செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து VIT செல்வம் பேசுகையில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 122 மொழிகள், 6 மதங்கள், 3000 ஜாதிகள், 6 தேசிய கட்சிகள், 58 மாநில கட்சிகள், 2763 பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை கொண்ட ஒரே நாடு இந்தியா, 145 கோடி மக்கள் தொகையோடு உலக அளவில் மக்கள் தொகையில் முதலிடத்தில் உள்ளோம். பின்னர் உலக அளவில் 7வது பெரிய நாடு நமது தாய் நாட்டை நேசிக்க வேண்டும். இந்திய தேசிய இராணுவத்தை நேதாஜி 1943ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் தொடங்கினார். அதில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் முன்னுரிமை அளித்தார் என பல வடிவங்களில் பேசினார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மறைந்த முன்னாள் இராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனின் தந்தை வசந்தராஜன், இந்திரபாலன், சென்னை இராணுவ தலைமையகத்தின் மூத்த ஆட்சேர்ப்பு மருத்துவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் ராஜன் குப்தா, VIT இணை துணை வேந்தர் தியாகராஜன், கூடுதல் பதிவாளர் BK மனோகரன், மாணவர் நலன் இயக்குனர் V ராஜசேகரன் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டனர். VIT கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பையன் சின்ன வயசுலேருந்தே இராணுவத்தில் பார்டரில் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒன்றும் புரியல. சரி, குழந்தைகள் தானே மாறிடும் அப்படின்னு நினச்சோம். தான் ஆலப்புழா போர்ஸு எல்லாம் மாறிட்டான். ஐயப்ப மலைக்கு போயிட்டு நான் குருசாமி ஆனோம். திருப்பி சென்னை வந்தப்பறம் நான் கவர்மெண்ட் சார் ஆர்மி இல்லாமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே SSBலாம் கிளியர் பண்ணி இன்ஃபென்ட்ரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதுலேயே ஜாயின் பண்ணிட்டான். அவன் ஆர்மியில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பட் வாஸ் டூயிங் வெல். அந்த இன்ஃபென்ட்ரி ஸ்கூலில் மாவில் சர்வ் பண்ணிட்டான். அப்புறம் லெபனான் போயிருந்தான், யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் போஸ்டில். அப்புறம் காஷ்மீரில் வந்து அப்போ தான் இந்த என்கவுண்டரில் இது அவங்களுக்கு மாற்றம். இப்போ நீங்கள் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இளைஞரை தான் சொல்கிறேன். இளைஞர் எல்லாருமே அவங்க மேலே நம்பிக்கை வச்சுக்கணும். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை பண்ணணும். இதில் தான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. நம்ம சில சமயம் தப்பு பண்ணுவோம். அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். நிச்சயமாக கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்கணும். யாரையுமே இதுவாக பேசக்கூடாது, நெகட்டிவாக பேசக்கூடாது. அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே ரொம்ப நல்லா இருப்பாங்க. முகுந்த் அந்த மாதிரி யாராவது அவனை பற்றி தப்பாக சொன்னாக்க அந்த பக்கத்தில் வாயே திறக்க மாட்டான். அந்த இடத்துலேருந்து போயிடுவான் சைலண்ட்டாக. அது பெரிய விஷயம். அதெல்லாம் இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் அவனுக்கு. சார்கிட்ட ஒன்று போட்டுக்கலாமா? கொண்டாடப்பட்டது. இன்று மேஜர் முகுந்த் அவருடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அமரன் படத்தின் மூலம் அவருடைய கதை இன்று எல்லாருக்கும் தெரிந்துள்ளது. இன்றைய திரைப்படத்தில் இது போன்ற ரியல் ஹீரோ முகுந்த் போன்ற ஹீரோக்களை வைத்து இன்றைய இளைஞர்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இத்திரைப்படங்களை வன்முறையை அதிகமாக காட்டுகிறார்கள். ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை ஹீரோவாக காட்டுகிறார்கள். இது போன்ற ரியல் ஹீரோவை காட்டும் போது தான் அடுத்த தலைமுறை அது போன்ற சேவை செய்யும் எண்ணம் வர வேண்டும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.